நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். சார், நம்ம நிற்கிற ஒரு சொசைட்டியில் இப்போது என்னோட ஒரு குடும்பத்தில் ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த இடத்துல நான் வந்து மீட்டிங்கில் பர்சனலி ஒரு மீட்டிங் நடக்குது. அதுக்குள்ளே வந்து நான் வில்லோட டாபிக் எடுத்து போட்டேன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் என்னை பார்ப்பாங்க. என்னப்பா சொத்து மேலே இவ்வளோ க்ரீடாக இருக்காளே அப்படின்ட்டு, இல்லைன்னா என் அப்பா பயங்கர டவுட் ஆவாங்க. இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இது எப்படி ஒரு ஃபேமிலியில் நம்ம வந்து இந்த வில்லு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? வெரி காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் ஆக்சுவலி. ஏன்னா அதுதான் பெரிய விஷயம். இப்போ வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் வந்து பசங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு 4 பசங்க இருக்காங்க. 4 பசங்களும் வந்து அப்பாவுக்கு எல்லோரும் ஒரே மாதிரி தான். பை லவ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அசெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது யாருமே ஒரே மாதிரி கிடையாது. 4 பேரும் 4 தரத்தில். ஏன்னா ஒருத்தர் ஃபினான்ஷியலி ரொம்ப செக்யூர்டாக இருப்பார், இன்னொருத்தர் ரொம்ப ஃபினான்ஷியலி வீக்காக இருப்பாங்க. இல்லைனா இன்னொருத்தருக்கு மேலே நிறைய இவர் காசு செலவு பண்ணியிருப்பார், படிக்க வச்சுருப்பார். இன்னொருத்தருக்கு வந்து காசே கொடுக்காமல் வச்சுருப்பாங்க. இன்னொரு பொண்ணு மேலே மேபி கல்யாணத்துக்கு நிறைய டவுரி கொடுத்துருப்பாங்க, நிறைய இது டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக அசெட் டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது ரொம்ப டவுட்டாக இருக்குது, இது எப்படி கொடுக்குறதுன்னு. 4 பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியுமா? 4 டைப்பில் தான் கொடுக்க முடியும். ஆனால் கொடுத்தா சண்டே ஆகிடும், கரெக்டாக பிரச்சனை வரும். அதனால் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இதில் மெயின் கன்சர்ன் என்னென்னா, நம்மளுக்கு தான் வந்து பசங்க 4 டைப்பு, ஆனால் பசங்களுக்கு அப்பா அம்மா ஒரே டைப்பு தான். ஏன்னா அப்பாவுக்கு வந்து கம்பேர் பண்ணதுக்கு 4 பசங்க 4 பேர் இருக்காங்க. ஆக பசங்களுக்கு ஒரே அப்பா தான், கரெக்டாக. கம்பேர் பண்ணதுக்கு அப்பா இன்னொரு அப்பா கிடையாது. இந்த டிஸ்கஷன் வந்து யார் ஃப்ரெண்டில் வருவாங்கன்னு சொல்கிறது தான் பெரிய கஷ்டம். ஏன்னா சொன்னால் பிரச்சனை ஆகிடும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ சொன்னால் பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து நீங்கள் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். அப்படி தானே? ஒரு விஷயம் வந்து பிரச்சனை ஆகும்போது நம்ம தள்ளி போடுவோம். ஏன்னா அந்த பிரச்சனை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது, அதனால நம்ம தள்ளி போடுறோம். தள்ளி போட்ட எல்லா பிரச்சனையும் வந்து பிரச்சனை ஆகிடும். பிரச்சனை எங்கேயாவதுன்னா வீட்டுக்குள்ளே இல்லை, கோர்ட்டில். இதால் தான் எல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ்லாம். இப்போ நம்ம இப்போ பார்த்தோன்னா, இப்போ ஏதோ சொத்தோட கேஸில் ஏதாச்சும் போதுன்னா அது கோர்ட்டில் இருக்குப்பா, இது கோர்ட்டில் தான்ப்பா இருக்குது அப்படின்ட்டு. 80% 70% கேஸ் இன் இந்தியா இஸ் ஆல் பிலாங் டு ஃபேமிலி டிஸ்பியூட். பசங்க தான் கோர்ட்டில் போகிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த விஷயத்தை பற்றி ஏன் இவ்வளோ டீப்பாக ஏன் கன்சர்ன் சொல்கிறோன்னா வந்து இந்த விஷயம் சாதாரண ஜனங்களுக்கு தெரியாது, அவேர்னஸ் அவ்வளோ கிடையாது. இது பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது, எந்த ப்ராசஸில் பண்ணுவாங்கன்னு தெரியாது.